ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எனக்கு நிரந்தரமாக போரே செய்ய மாட்டேன், எங்கள் ஆட்களை அடிக்க மாட்டேன், எழுதி கொடு. ஆனால் ஈரானோடு நாங்கள் போர் செய்ய வரவில்லை, டக்குன்னு உள்ட்டா அடிச்சிட்டார். ஏன்னா ஈரான் என்ன சொல்லி வந்தா சரியா வாங்கி கட்டிட்டு போயிடுவாங்க. 15,100க்கு மேற்பட்ட போர் விமானங்கள், 15,000 படைகள், 20 கப்பல்கள்ல டெஸ்ட்ராய்டு கப்பல் 10 கப்பல். அப்படி வரும்போது இப்ப உலகத்துல கேள்வி, இப்படியே பெருசா சொன்னா போருக்கு வாரோம்னு இவங்க எப்பவுமே பந்தா தான். அமெரிக்கா ஆயுதம் வச்சிருந்தாங்க. அந்த ஆயுதத்தை வச்சு அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இந்த ஆளுக்கு செலன்சிக்கு நிறைய எக்கச்சக்கமாக கொடுத்தாங்கல்ல. செலன்சிக்கு வந்து பேக் டோரில் வந்து பிளாக் மார்க்கெட்டில் ஃபுல்லாக ஹவுசஸ் எல்லாத்தையும் விற்று முடிச்சிட்டாங்க. இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன நினைக்கிறான்னா, முழுமையாக அழிக்க வேண்டும், உள்ளே இறங்க வேண்டும். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச செய்தி. இப்போ நமக்கு இன்று பேச போகிறது மீண்டும் போர் எஸ்கலேஷன். தற்போது மத்திய கிழக்கில் பெரும் பதட்டம். 12 நாட்கள், அதற்கு பிறகு எபிக் ஃபியூரி, இப்பொழுது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். அதுவும் முங்கி போய் மூன்றாவது ஈரான் எல்லாவற்றையும் நிராகரித்து இருக்கிறார்கள். இறுதி வரை போர். நம்முடைய வழக்கமாக உங்களுக்கும் அறிந்த முகம், சர்வதேச செய்தி பகுப்பாய்வாளர் தோழர் கசாலி சார். வாங்க சார். என்ன சார் செய்தி? அதாவது நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். சரி சார், அவ்வளோதான். சரி. இப்போ அங்கே பயங்கரமாக எஸ்கலேட் ஆகிருக்கு அப்படின்றீங்கல்ல. நம்ம பின்னோட்டத்தில் சில மக்கள் வந்து பார்த்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே. அது போக சிலர் வந்து யூஏயில் இருக்கிறவங்க, துபாய் அபுதாபியில் இருக்கிறவங்க, சவுதியில் இருக்கிறவங்க, அவங்க வந்து இங்கெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்க, ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் போட்டு பயங்கரமாக பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அதில் ஒரு விஷயம் சொல்லணும். அந்த அரபு நாடுகள் நான் இருந்தவன். நமக்கு வந்து எப்போவுமே ரொம்ப சுகமாக இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அது சும்மா அங்கே பக்கத்தில் பற்ற வச்சுருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க வந்து பொதுமக்கள் அங்கே இருக்கிறவங்க வந்து எந்த காலத்துலேயும் பரபரப்பே இல்லாமல், ஏன்னா அந்த செய்திகள் எல்லாம் அமுக்கி விட்டுட்டு வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், டூரிசம் வரணும், ட்ரேடிங் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நிறைய வந்து சென்சார் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை, இப்போது யூடியூப் அங்கே இருக்குல்ல, யூடியூப் இருக்குது. யூடியூப் மட்டும்தான் அவங்களுக்கு. அதுவும் அந்த யூடியூப்லேயும் ரெகுலராக அதை பற்றி ஏதாவது தப்பாக பேசிட்டே இருக்காங்க, ரொம்ப மோசமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் போச்சுன்னா அந்த பர்டிகுலர் சைட்டை அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வெளியிருந்து வந்தது வெளியிருந்து நாம பேசுகிறது அங்கே போதா இல்லையா? போகுது. நம்ம பேசுகிற போகுது, நிறையா போகுது. எனக்கு வந்து தொடர்ந்து கான்டாக்ட் வந்துகிட்ருக்கு. இப்போது நீங்களோ நானோ துபாய்க்கு வந்து விசா எடுத்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இமிக்ரேஷன்லாம் வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த நீங்கள் தானே வந்து துபாயை பற்றி, அபுதாபி பற்றி இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக தப்பாக பேசுனீங்க. தப்பாக பேசல, உள்ளதானே பேசணும். உள்ளதை ஏன் பேசுனீங்க, அது தப்பாச்சே, பிடிச்சி உள்ளே விடுவாங்களோ? கண்டிப்பாக உள்ள விடுவாங்க, அல்லது அப்படியே திருப்பி அனுப்புவாங்க. எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன். சமீபத்தில் ஓகே, நம்மளை எப்படி தெரியும் எங்களுக்கு? நம்ம பேர் இதெல்லாம் எல்லா லிஸ்ட்டில் வந்துடும். நம்ம துபாய் நம்ம என்ன சொல்லலாம், யுஏஇ துபாய் அப்படின்னு பேசிட்டே இருக்கோம்ல. ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று பேசுனா ஒரு பிரச்சனை இல்லை. துபாய் பற்றி ஏதாவது அங்கே லோக்கல் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய இதில் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலோ அது வந்து எல்லாமே ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. 1-2 விட்டுருவாங்க. தொடர்ந்து நிறையா அப்படி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா யாருன்னு பார்த்து கரெக்டாக டீட்டெயில் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன். அஜ்மானில் இப்போ சமீபத்தில் ஒரு குடும்பம், ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பொண்ணு அஜ்மான்லேருந்து கிளம்பி ஊருக்கு வரணும். ஓகே, அங்கே போனால் ஹஸ்பண்டுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, நீங்கள் போகலாம். அஜ்மான் ஆட்கள் வந்து ஷார்ஜாலேருந்து வருவாங்க, துபாய் ஏர்போர்ட்லேருந்து வருவாங்க. அஜ்மானில் ஏர்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, ஏன்னா அஜ்மான் சின்ன நாடு, சின்ன எமிரேட்ஸ். இப்போது அங்கே வரும்போது ஹஸ்பண்ட் ஓகே கிளியர், பொண்ணு கிளியர், ஒய்ஃபை தனியாக பிடிச்சி வச்சுட்டாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு வந்து 5 லட்சம் திராம்ஸ் வந்து ஃபைன். எதுக்கு பிடிச்சி வச்சாங்கன்னா, அவங்களோட இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு இல்லையா, அதில் வேறு யாரோ போட்ட ஒரு வீடியோவை அதை இவங்க லைக் போட்டு ஏதோ கமெண்ட்டு போட்டு, இந்த கமெண்ட்டுக்கு எக்கச்சக்கமாக மறு கமெண்ட் நிறையா வந்து அந்த நாட்டை வந்து தப்பான ஒரு பார்வை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி செய்தி வந்தது. இது அங்கே நடக்குது.
அதுவும் இல்லாமல் நிறைய பேரை வந்து திடீர்னு போகும்போது முன்னாடி பேசியிருக்கோம். போகும்போது அங்கே இருக்கிற சிஐடி போலீஸ் அந்த டைப்பில் வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கார்டை காமிச்சு உங்கள் மொபைல் கொடுங்க, ஓப்பன் பண்ணுங்கள், கேலரி ஓப்பன் பண்ணுங்கள், கேலரி பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தீங்க, எப்படி வந்துச்சு, ஓகே வாங்க அப்படின்னு ஜெயிலில் நிறையா பேரை போட்டிருக்காங்க. அதுவும் முன்னாடி சொல்லியிருக்கோம், கோயம்புத்தூர் சேர்ந்த 4 பேர் ஒட்டுக்காக இருந்திருக்காங்க. 4 பேரையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அப்புறம் அது வந்து ஃபைனை போட்டு இதை போட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு வாட்டி ஜெயிலில் உள்ளே போட்டு வந்தால் என்ன ஆகும், அவங்க எல்லாம் ரேகை கண்ணு எல்லாம் வந்து ஜெயிலில் பதிவாயிரும். அதனால் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, என்ன அந்த நாடு வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு எந்த விதமான தவறான புரிதலையும் கொடுத்துடக்கூடாது. ஆனால் இந்தியா மாதிரி இது இருக்கு இல்லையா, நம்ம நல்லதாக இருந்தால் பெருசாக பேச மாட்டோம், கெட்டதை மட்டும்தான் பேசுவோம். அதே தான் வேலை. அந்த காலத்தில் படம் எடுக்கும்போது இப்போ நியூயார்க்கோட மேயர் இருக்கார்ல, அவங்க அம்மா யார், மீரா நாயரா, அவங்க என்ன படம் எடுத்தாங்க, சலாம் பாம்பேன்னு எடுத்தாங்க. பாம்பேயில் தெருவில் ஃபுல்லாக வந்து பயங்கர கேவலமாக இது இருக்குது அது இருக்குது, ஒரு மாதிரி சாக்கடை ஓடுது, கச்சடாவாக இருக்குது, இது இருக்குது அப்படின்னு. ஆனால் அங்கே வந்து ஒர்லி அந்த மாதிரி ஏரியாவில் மும்பையில் வந்து நல்ல நல்ல பில்டிங்கு சூப்பராக இருக்குது, அதெல்லாம் காமிக்கலை. அப்போது ரொம்ப சீப்பாக மோசமாக அப்படி காமிச்சு அவங்க படம் எடுத்தாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படின்னா இந்தியா வந்து பாம்பாட்டியில் இருக்கிற ஊர் அப்படி ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப மோசமான இடம் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் தான் வந்து இல்லை, இந்தியா அப்படி இல்லை, நிறைய டெவலப் ஆகிட்டுருக்கு. என்ன காரணம்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் தென்னிந்தியா, அது ரொம்ப முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் நிறைய படித்து இன்ஜினியர்ஸ் நிறைய வெளியே போனாங்கல்ல, போகும்போது எங்கள் நாடு எல்லாம் பிள்ளைன்னு சொல்லிட்டு நிறைய வந்து டெவலப் ஆக பார்வை வந்து மாறிடுச்சு. சரி, இப்போ நீங்கள் மொத்தத்தில் இந்த சம்மந்தமாக இவர்களுடைய நிலையை பற்றி சொல்லிட்டீங்க. நிலை அப்படி. இப்போ அந்த ஈரான் போரில் ஓகே, இப்போ நான் சில கேள்வி. ஆமாம், இல்லை ஏன்னா உங்களுக்கு சில தகவல் இருக்கும், நமக்கும் சில தகவல் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். தான் இப்போ ஆனால் இப்போ என்னென்னா அமெரிக்கா வந்து வழக்கம் போல் எப்போவுமே என்ன சொல்கிறான்னா, ஒன்று குண்டு போட்டுருவேன், அழிச்சிருவேன், இது வழக்கம் போல் உள்ள பேச்சு. இது வந்து 208வது முறை 209 நீங்கள் சொன்ன மாதிரி 200. இப்போ ஃபைனலாக ஓகே 10 அம்ச கோரிக்கை, முதல்ல 14 வந்துச்சு, 10 அம்ச கோரிக்கை வந்துச்சு. ஈரான் கொடுத்தது. ஈரான், ஆமாம், ஈரானில் அமெரிக்கா கொடுத்தது. ஓ, அமெரிக்கா கொடுக்குறது, இதெல்லாம் நீ செய்யணும்னு. ஓகே, இப்போ இவங்க முழுமையாக நிராகரிச்சுட்டு அதை நான் ட்ரம்ப் சொல்கிறாரு, இவங்க நிராகரித்து எனக்கு ரொம்ப பிடிக்காது. சரி, உனக்கு என்னதான் பிடிக்கும், உனக்கு ஒன்றையும் பிடிக்காது, அவங்க எப்ஸ்டீன் ஃபைல் தான் பிடிக்கும். அதுதான் சொல்லுங்க. இப்போ என்னன்னா, இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க ஈரான், எங்கள் நாட்டுக்குள்ளே ஏராள பிரச்சனைகள், நாங்கள் கஷ்டப்படுறோம். ஆனால் நேற்று வந்து பக்கர் கலிபாப் என்ன சொல்கிறாருன்னா, மசூத் பெஷஸ்கியான் தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நீ ஒரு பெரிய ஆணவம் பிடிச்ச நாடாலாம் நினைக்காத, 2 பேரும் சமம்னு நினை, ஈக்குவலாக உட்காந்து பேசும், அப்போ நாங்கள் வாரோம். ஓகே, ஹெர்மூஸை பற்றி நீ பேசவே கூடாது, அது எங்கள் நாடு, அதுக்குள்ளே திறந்து விடு, சரக்கு போகிட்டு நாங்கள் கட்டணம் வசூல் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆயுதங்களை அணு ஆயுதம் பற்றி லேட் போடு, பின்னாடி பேசுவோம், இப்போ பெண்டிங்கில் வை. இல்லை அதில் ஒரு இடைச்சர்கள், அணு ஆயுதத்தை பற்றி நீ பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேசவே கூடாதுட்டாங்களா? ஆமாம், ஹெர்மஸை பற்றி பேசாத, அணு ஆயுதத்தை பற்றி பேசாத. அதான் பேசாத, அது ஏற்கனவே பேசாதன்னு சொல்லிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வேற சரி, நீங்கள் சொன்ன அந்த இதில் அணு ஆயுதத்தை பற்றி பேசாத, அது எங்களோட உரிமை. ஆமாம், இப்போ எனக்கு அடிபட்டதுக்கு காம்பன்சேஷன் ஈரான் இவ்வளோ அணியா, நான் சண்டை பிடிக்கல, 27 லட்சம் கோடி கொடு, முடக்கப்பட்டிருக்கக்கூடிய 10 லட்சம் கோடியை கத்தர்லேருந்து உடனே வெளியே பண்ணு. ஓகே, அப்புறம் எனக்கு நிரந்தரமாக போரே செய்ய மாட்டேன், எங்கள் ஆட்களை அடிக்க மாட்டேன், எழுதி கொடு. ஓகே, இதை எப்படி செய்வான்? இன்னொன்று கடைசி இன்னொன்று இருக்குது, அந்த ரீஜன்லேருந்து உங்கள் தளத்தை பூரா ரிமூவ் பண்ணிடு. அது ஆமாம், அது வேற விஷயம். அல்ல, அதை அவங்களே ரிமூவ் பண்ணிடுவாங்க. இல்லை, ஆனால் இவங்களுடைய கோரிக்கையில் இனிமேல் போரே நடக்காது, இந்த நான் வந்து இங்கே உரண்டை இழுக்க மாட்டேன், போர் நடத்த மாட்டேன், எங்களோட தளங்கள் இங்கே இருக்காது. சரி, இப்போ இதுக்கு இடையில நேற்று இங்கிலாந்துலேருந்து கப்பல் விரைந்தது. இது பெரிய பரபரப்பு. பிரான்ஸ் போர்க்கப்பல், என்ன போர்க்கப்பல், அதாவது ஹெர்மூஸை சரி பண்ணுறது. ஓ, எண்ணெய் கப்பல் கிடையாது. ஓகே, வெளியே வந்த உடனே பரபரப்பாயிட்டு, அப்போ பரபரப்பு ஆன உடனே போர் நடக்க உடனே இங்கிலாந்துடைய கேமர் ஸ்டோமர் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்கள் கப்பல் வந்தது உண்மைதான், ஆனால் ஈரானோடு நாங்கள் போர் செய்ய வரவில்லை, டக்குன்னு உள்ட்ட அடிச்சிட்டார். ஏன்னா ஈரான் என்ன சொல்லி வந்தால் சரியாக வாங்கி கட்டிட்டு போயிடுவான்னு. ஆமாம், அவங்களுக்கு தெரியுமே. அப்போ உடனே இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க, பிரான்ஸோ இத்தாலியோ இங்கிலாந்தோ வந்தால் காலி, ஏன்னா கப்பல் புறப்பட்டுச்சு. உடனே அமெரிக்காவுக்கு ஆதரவாக வர்ற மாதிரி ஒரு பிம்பங்களை மேற்கு ஊடகங்கள் கொடுத்தது. உடனே இவங்க சொல்லிட்டாங்க, வந்தா வசமா வாங்கி கட்டுவா, உங்க அண்ணன் படுற பாட்டுக்கு நீயும் பாடுறா அப்படின்னு சொன்ன உடனே இங்கிலாந்து பேட்டி கொடுத்தாரு. கேமர் என்ன சொன்னார்னா, கேர் ஸ்டாமர் என்ன அழகா சொன்னார். என்ன சொன்னா, இல்லப்பா நாங்க கப்பலை போறது
போருக்கு போகல, போர் நின்ற பிறகு நடந்த ஒரு நிலையை சரிக்கு பண்றதுக்கு தான் போறோம். போர் நிக்க கிடையாது, நாங்க சும்மா நிற்போம். நாங்க யாரு கூடயும் போருக்கு போறதோ, ஆனா நாங்க வந்து நிப்போம்ல போவோம். அதை பத்தி எல்லாம் சொல்ல நின்றுட்டு அங்க என்னடா வேலை இல்ல, அவர் சொல்லிட்டாப்ல. ஓகே, பிரான்ஸ் சொல்லிட்டான் இமானுவேல் மேக்ரான், நாங்க எதுக்கு வந்தோம்னா இது புறப்பட்ட உடனே சும்மா ஏதோ அமெரிக்காவுக்கு பூஜா காட்டியிருப்போம் போல. சரி, நாங்க வந்தோம்னா ஈரானோடு இணைஞ்சு பணிகள் செய்யறது தான் வந்தமே தவிர ஈரானை எதுக்கு வரலன்ட்டான். 2 பேரும் பட்டக்குன்னு படத்தை கீழே போட்டாங்க. இல்லை, அது அவங்க அப்படித்தான். என்னன்னா ஏதாவது கிடைச்சா, ஓசியில் ஏதாவது கிடைச்சா பார்ப்போன்னு அலைவாங்க. இதில் வந்து அந்த மேக்கரா என்ன சொல்லியிருக்கா தெரியுமா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி யுஏஇ ஈரான் பிரச்சனைக்காக அங்கே ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம். ஏன்னா அங்கே போயிட்டு அப்பா அந்த மாதிரி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, நீ வந்து உன்னோட மினரல்ஸை பூரா வந்து நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு ஏதாவது வந்து ஆட்டையை போடுறதுக்கு. ஏன்னா இப்போ தான் பர்கினோ ஃபாசோல இருந்து அடித்து விரட்டினாங்க, அவனுக்கு வேற சோர்ஸ் வேணுமே. இல்லைன்னா உண்மையில ஆப்பிரிக்கா ஃபுல்லாக வந்து அவனுக்கு அடித்து விரட்டிட்டாங்க நம்ம மொத்தத்தையும். அப்புறம் இங்கே ஏஷியன் கண்ட்ரி அடித்து விரட்டிட்டாங்கன்னா யூரோப்பு பிச்சை எடுப்பாங்க. ஆமாம், அது உண்மைதான். யூரோப்பில் ஒன்றுமே கிடையாது. இப்போ அதுக்கு இடையில அமெரிக்காவில் குழப்பம் வந்துருச்சு. இப்போ நம்ம குழப்பம் இப்போதான் வந்திருக்கா, அது குழப்பமே இருக்கு. இன்னைக்குலேருந்து குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஆளு மைண்டு சரி கிடையாது. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஒரு மூளை குழம்புன ஆளு. தப்பாக பேசாதீங்க. ஆமாம், இல்லை தப்பாக பேசாதீங்க. அவருக்கு மூளை குழம்பவே குழம்பாது. இப்போ குழம்பி தான் இருக்கு. இல்லை, மூளை இருந்தால் தானே குழம்புறதுக்கு. சரி, இப்போ மார்க் கெல்லி அமெரிக்காவுடைய செனட் எம்பி. ஓகே, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. அவருக்கும் பீட் ஹெட்ஸுக்கும் மோதிட்டு. பீட் ஹெட்ஸ் யாரு? அவன் வந்து இப்போ போற ஆரம்பிச்சதுக்கு பாதுகாப்புத்துறை செயலாளர். போற ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான மூலகரத்தை அந்த பீட் ஹெட்ஸெட். ஓகே, மார்க் கெல்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க பாயா இதுவரைக்கும் 50 பில்லியன் வரைக்கும் ஆயுதங்களை செலவு பண்ணிட்டீங்க, 5 லட்சம் 6 லட்சம் கோடி. மற்ற கட்டமைப்புலாம் அவர் பத்தி பேசல. ஓகே, இப்போ நல்ல வசமா வாங்கிட்டீங்க. உங்களோட டொமஹாக் ஏவுகணைகளும் காலியாயிட்டு, அமெரிக்காவில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான தாடு பேட்ரியாட்டு கூட அந்த டிஃபென்ஸ் பிளே பண்ணக்கூடிய ஏவுகணைகளும் இல்லை. அப்புறமா S3 இந்த மாதிரி சில விஷயங்கள் எதுவுமே இல்லை. நீங்க என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு ஓப்பனா சொல்லிட்டாரு. என்ன பண்ண, ஏற்கனவே பூரா அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஆமா, சரி. குரூஸ் ஏவுகணைகளும் கைகளில் இல்லை. ஷார்டேஜ் ரொம்ப இது எப்போ சொன்னாங்க தெரியுமா, கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு முன்னாடியே. இப்போ நேத்து போச்சு. அதான் 1.5 மாசத்துக்கு முன்னாடியே அது பழைய செய்தி. சொல்லிட்டு தாங்க. இங்க இல்ல, ஆர்டர் கொடுத்தா கூட உடனே வந்து நம்ம கிடைக்கிறதுக்கு சில மாசங்கள் ஆகும். இப்போ ஈரானுடைய CNN நேத்து நான் சொன்ன அதே செய்தியை மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். CNN வந்து நேத்து சொல்லிட்டு, அமெரிக்காவுடைய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்லிட்டு அவங்கள்ட்ட சரக்குன்னு 2 பாகத்துக்கு மேல இருக்கு. ஏராளமான சரக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2வது நேத்து வந்து இப்போ காலையில பேசுறதுக்கு டால்பின் வச்சு சூசைட் அட்டாக். இது டால்பின் கடல்ல ரியல் டால்பின் வச்சு உள்ள வெடிகுண்டை கட்டி அதை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ரஷ்யா மூலம். சரி, ரஷ்யாட்ட இருந்து நிறைய வாங்கி. இது ஒரு செய்தி, நல்லா, இந்த செய்தி புதுசா இருக்கு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான செய்தி. டால்பின் வந்து தற்கொலை படைகளாக, அதாவது படங்கள்லாம் வந்துச்சு. இன்னொன்று இந்த இடத்துல கிராஸ் பண்றேன். டால்பின் டைப்ல மீன் மாதிரி, அண்டர் வாட்டர் மீன் மாதிரி வந்து ரோபோ செஞ்சு அதை வந்து செக் பண்ற வீடியோ வந்துச்சு. அது சரி. ஆனா இது வந்து இப்போ இதுல வந்து ஹியூமன் ரைட் கமிஷன்லாம் பெருசா கத்துறான், அது உயிர், ஆமா, அதை பண்ணக்கூடாது. இல்லை, இவங்களுக்கு வந்து இது டால்ஃபின்ஸ் எல்லாம் உயிர். அப்புறம் வந்து மனுஷங்களை வந்து இந்த ஸ்கூல் பிள்ளைகள்லாம் கொன்னாங்களே, அப்போ உயிர் இல்லை. அப்போ அது என்ன அது? இப்போ டால்ஃபின் உடம்புல ஒரு மாதிரி ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டிருக்கான், அதில் வச்சு அதுக்கு நிறைய ட்ரெயின் பண்ணி கப்பல்களை மோதி அடிச்சு தள்ளிடுது. ஓகே, இப்போ இந்த விஷயம் தான் இப்போ உலகம் ஃபுல்லாக இப்போ பேச போகுது. இப்போ அமெரிக்கா கப்பல்கள் என்ன பிரச்சனைடா, அதாவது அமெரிக்கா வந்து முதல்ல வரும்போது எபிக் ஃபியூரி. ஆமா, ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. இப்போ என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னா, இப்போ அடுத்து வந்து 15,000 போர் விமானங்களா, போர் வீரர், எஃப் சீரிஸ் எஃப் விமானங்கள். சரி, 15,100க்கு மேற்பட்ட போர் விமானங்கள், 15,000 படைகள், 20 கப்பல்கள்ல டெஸ்ட்ராயர் கப்பல் 10 கப்பல். அதான் இப்போ லேட்டஸ்ட் செய்தி. இந்த செய்தியா? ஆமா. இதை வந்து நீ அடிக்க ஒண்ணுதானே? இல்ல, அவர் என்ன கேட்கிறார், ஏன்டா அது 36 மணி நேரத்துல நிறுத்தினா? அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிறது நமக்கு பத்தாது, நமக்கு வந்து இன்னும் வந்து நமக்கு ஒரு 15,000 வீரர்கள் கொடுங்க. 30,000 15,000. ஓகே, 15,000 தான். ஆனா இவ்வளவு கொடுங்க, அப்பதான் நாங்க வந்து உள்ள இறங்கவே முடியும்னு சொல்லி ஒருத்தர் நிக்கிறாருங்க. சரியா?
அப்படி வரும்போது இப்ப உலகத்துல கேள்வி இப்படியே பெருசா சொன்னா போருக்கு வாரம்னு இவங்க எப்பவுமே பந்தா தான் அமெரிக்கா. வெறும் பந்தா. ஆனா அதாவது ஆயுதம் வச்சிருந்தாங்க. அந்த ஆயுதத்தை வச்சு அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இந்த ஆளுக்கு செலன்சிக்கு நிறைய எக்கச்சக்கமாக கொடுத்தாங்கல்ல, செலன்சிக்கு வந்து பேக் டோரில் வந்து பிளாக் மார்க்கெட்டில் ஃபுல்லாக ஹவுத்தீஸ் எல்லாத்தையும் விற்று முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ மொத்தம் முடிஞ்சு போச்சு. ஆமாம், முடிஞ்சு போச்சு. அவங்க கையில் வந்து ஸ்டாக் இல்லை. இப்போ என்ன இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சின்சியராக பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 பெரிய கப்பல் காஸ்பியன் கடல்ல இருந்து கடல் வழியே ஈரானுக்கு வந்தது. எதுனா ரஷ்யாவோடது ட்ரோன் அண்டு மிசைல்ஸ். சரி, இப்போ முக்கியமா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இப்போ அமெரிக்காவினுடைய இந்த படைகள்லாம் வந்து 36 மணி நேரத்துல வாரம்னு நின்று போயிட்டு. இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி, நீ அடிக்க போறேன்னு தானே போனா. ஓகே, 100 விமானங்கள் பாதுகாப்போடு 15 வீரர்கள் வர, 15,000 வீரர்கள், சாரி 15 இல்லை 15,000 வீரர்கள் வர, 20 கப்பல்கள்ல 10 டிஸ்ட்ராய்ஸ். நீ ஏன்பா 36 மணி நேரத்துல 36 மணி நேரத்துல நிறுத்தினான்னு கேட்டா அமெரிக்காட்ட பதில் இல்லை. ஆனால் பதில் என்னவென்றால், இவர்களுடைய கடல் கன்னிவெடிகள், அடுத்து கொசுப்படைகள், மஸ்கிட்டோ ஃபிளீட்ஸ். கொசுப்படைகள் அதுதான் இப்போ நான் பல நாளாக பேசிக்கிட்டு இருக்கான் தான். கொசுப்படைகள் என்பது வேறு ஒன்றுமல்ல, அதற்கு பேர் மஸ்கிட்டோ ஃபிளீட்ஸ். என்னவென்றால், இவர்கள் கொண்டு வரக்கூடிய கப்பல் 1,13,000 கோடி. ஓகே, அவர்கள் வைத்திருப்பது கப்பல் அல்ல, விரைவு படைகள், விரைவு கப்பல், விரைவு படகுகள், ஃபாஸ்ட் போட். அதுக்கு பேர் தான் மஸ்கிட்டோ ஃபிளீட். எப்படின்னா, அதுல எவ்வளவு இருக்குன்னு ஃபினான்சியல் டைம்ஸ் நேற்று செய்தி வெளியிட்டிருக்கு. 1200க்கு மேல, 1000க்கு மேல முன்னாடி சொன்னாங்க. 1265 ஒரு கணக்கு சொல்றாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. ஆனா அதுல ஒரு 100 கப்பல் வந்து 100 படகுகள். அதுல என்னெல்லாம் இருக்குன்னா, ஜாமர் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் இருக்கு, மோனிசன்ஸ் குண்டுகள் இருக்கு, ஆட்டோமேட்டிக் கன் ஃபயர் இருக்கு, ஓகே, அப்புறமா AK-72 எல்லாம் இன்னும் என்னெல்லாமா இருக்கு. அது வந்து சுத்தி நின்ற உடனே GPS கருவியோட எல்லாம் டோட்டலா போச்சுன்னா நேரா, அதாவது அதை சிம்பிளா சொன்னா, ரத கஜ துரஜாதிபதிகளோடு சுட்டி கொசுப்படை வரி நிற்கிறது. அதாவது மஸ்கிட்டோ ஃபிளீட். அது வந்த உடனே பெரிய கப்பல்கள்லாம் இடம் தெரியாம போய் 800 கிலோமீட்டருக்கு அவே ஃப்ரம் பெர்ஷியன் வளைகுடா. இப்ப எல்லாம் வெளியே போயிட்டான். 2வது, இந்த கொசு படைகள் எங்க இருக்குன்னா, கொசு கப்பல்கள் அந்த கடலோர பகுதியில பெர்ஷியனுக்கு பக்கத்துல சீஷோர்ல பெரிய மலைகள் இருக்கு. அதுக்குள்ள குடஞ்சு உள்ள பந்தரபாஸ் தாண்டி அந்த பக்கத்துல அங்கிட்டு எல்லாம் ஆமா, அந்த ஏரியால வந்து மலை இருக்குல்ல, அதுக்குள்ள வச்சிருக்காங்க. அதை வந்து மலையை குடஞ்சி நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஏமன்ல ஏடன் இருக்குல்ல, ஏடன் வந்து நான் அங்க போயிருக்கேன். ஏமன்ல ஏடன் வரையா, அதாவது ஏடன் முன்னாடி வந்து தெற்கு ஏமன் வடக்கு ஏமன் இருந்துச்சு. தெற்கு ஏமனோட தலைநகரம் ஏடன். சரி, ஏடன் துறைமுகம் வந்து அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. அதுல எப்படின்னா பெரிய மலைகளா இருக்கும், சுத்தியே வந்து மலைகள் இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து கப்பல் வந்து நிக்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஏரியா. ஓகே, கடல் உள்வாங்கி இருக்கும். அப்போ அது வந்து எப்படின்னா, கடல் அந்த கப்பல் உள்ள வந்துச்சுன்னா அதை தடுக்கிறதோ அல்லது வேற கப்பல் வேற யாரும் வந்து இதை அட்டாக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான இது. அதை விட பயங்கரமா நல்ல இடம் வந்து அங்க இதுல ஈரான் இருக்குன்னு அந்த கடலுக்கு உள்ள குடஞ்சு உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. அப்ப அதெல்லாம் இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. எந்த சேட்டலைட் பிக்சர் வரும். இப்ப என்னன்னா, இவ்வளவு பெரிய சிக்கல்ல NBC டெலிவிஷனுக்கு பேட்டி கொடுத்தார். யாரு? முதல்ல டொனால்ட் ட்ரம்ப். ஓகே, அதற்கு பிறகு பெஞ்சமின் நெத்தானியாகு. ஓகே, இப்ப பெஞ்சமின் நெத்தானியாகு என்ன நினைக்கிறான்னா, முழுமையாக அழிக்க வேண்டும், உள்ளே இறங்க வேண்டும் என்று. அமெரிக்கா சொல்கிறது, நாசமாகி போய்விடுவாய், உள்ளே இறங்கிவிட்டால் நிலைமை காலி. இது முந்தா நாள் அந்த செய்தியை வந்து இவர் நெத்தனியாகு செய்தி வந்தது. என்ன சொன்னா தெரியுமில்ல, அவர் கொடுத்துட்ட ஒரே ஒரு முக்கியமான ஆலோசனை என்ன தெரியுமில்ல, ஈரானை மொத்தமா முடிச்சிருங்க. அதுதான். எப்படி முடிப்பீங்க? முடிக்கவே முடியாது, அணுகுண்டை போட்டுருங்க. இது சாதாரண இல்லை. நீங்க வான்படையோ கப்பல் படையோ தரைப்படையோ அவங்கள போய் முடிக்கவே முடியாது. அது நடக்காது, முடியாது. அணுகுண்டை போட்டா அதோட ஈரான் அழிஞ்சு போயிருமோ? ஈரான் வந்து ஒரு 4 இடத்துல அணுகுண்டை போட்டாச்சுன்னா ஈரான் வந்து மொத்தத்துக்கு வந்து காலி. சரி, இவங்க சும்மா இருப்பாங்களா?
மற்றவங்க சும்மா இருப்பாங்க. அவங்களும் போட்டு தானே சாவாங்க. ஏன்னா இவங்க கையில் வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 11-12 குண்டு வந்து என்ரிச் பண்ணி ஆல்ரெடி ரெடியாக வேற வச்சிருக்காங்க. அந்த 450 கிலோ இருக்குல்ல, அது இன்னமா வந்து 90% ஆக்காம வச்சிருக்காங்க. 60%லேருந்து 15 நாள் அதெல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்கே அடிச்சா ஆமாம். இப்போ வந்து இதுதான் தற்காலிக நிலை. ஆனால் இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸ் உலக அளவிலான கையெழுப்புகள் பார்க்கின்ற போது ஈரான் 4வது உலகின் மிகப்பெரிய நாடாக இராணுவ பலம் கொண்ட நாடாக மாறியிருப்பதாக நேற்று நள்ளிரவு செய்தி கிடைத்திருக்கு. இந்தியாவில் அதுக்கப்புறம் தான் என்னவென்று கேட்டால் எப்படி அவன் அளவீடு ஒவ்வொரு கிரிட்டீரியா இருக்கு. ஓகே, இந்தியாவில் எல்லாம் இருக்கு. இந்தியாவுக்கு 4வது தரைப்படை. ஓகே, இல்ல அதெல்லாம் இந்தியாவோட தரைப்படை இருக்கு, கப்பல் ஆயோகனெல்லாம் இருக்கு. இவங்களுக்கு ஏன் அந்த அந்தஸ்து கிடைச்சிருக்குண்டா, இவன் களத்துல நின்று ப்ரூவன் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நிரூபிச்சு ஒரு மாபெரும் வல்லரசை 60 நாட்களுக்கு மேலாக 70 நாட்களா தண்ணி குடிக்க வச்சு 3 மாசம் நெருங்கியும் அமெரிக்காவில் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நிரூபிச்சனால இன்னைக்கு உலகின் வல்லமையை கொண்ட இராணுவத்தில் முதல் அமெரிக்கா தான், 2வது சீனா, ரஷ்யா, சீனா, 3வது இடத்தில் 4வது இடத்தில் ஈரான் இருக்கு. ஏன்னா கதையை முடிச்சு பிராக்டிக்கலா உலகத்துக்கு ஷோவன் காட்டப்பட்டு விட்டது. நான் யாரு, என்கிட்ட எவ்வளவு மிசைல் இருக்கு, என்கிட்ட என்ன மாதிரி சிஸ்டம், என்ன ஒன்றும் செய்ய முடியாது, மேலே அடிக்கலாம், நான் திரும்பி அடிச்சுட்டே இருக்கேன். இன்னொன்று ஈரான் சொல்லியிருக்கு, நாங்க உனக்கு காத்திருக்கோம், இப்ப நாங்க எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியாக ஒரு ஐட்டத்தை வச்சிருக்கோம், அது உனக்கு தான் அப்படின்னு இப்ப நேரத்தை சொல்லிட்டான். அதான் ஏன்னா அது சொன்னாங்க குரம்சாகர் 4ஓட என்னன்னு தெரியாது, ஒரு இது போட்டிருந்தாங்க. குரம்சோர்லாம் தெரியாது, குரம்சாகர் 4ல இம்ப்ரூவ் பண்ண வெர்ஷன் பண்ணிருக்கான். ஆனா அவன் இப்படி சொல்லியிருக்கான், எது மாதிரியும் இல்லாத புது மாதிரி ஐட்டத்தை முதல்ல நாங்க பாத்தியா ஓதி இறக்க போகிறோம். ஓகே, அவங்க தலைப்பை கட்டிட்டு இருக்காங்களே, ஆமா, இப்படி ஒரு பாத்தியா ஓதுவாங்க, ஓதி அடிப்பாங்க. கேட்டீங்களா? அதான் இதுதான் நிலைமை சார், வேற எதுவுமே. இவ்வளவு தூரம் இருக்குல்ல, இதுல வந்து யுஏஇ ஏன் இப்படி ரொம்ப உரண்டை எழுத்துக்கிட்டு இருக்க, ரொம்ப அவனுக்கு காண்டே யாரு மேல தெரியுமா? அமெரிக்கா மேல கிடையாது. முதல்ல யுஏஇ, 2வது அமெரிக்கா, 3வது இஸ்ரேல். யுஏஇ என்ன நினைக்கிறான்னா, அவன் என்ன மனநிலையில இருக்கான்னு தெரியல. சவுதி அரேபியா டு பி கண்டக்ட் அண்ட் கண்டினியூஸ்லி டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் வித் ஈரான் அப்படின்னு நேற்று வந்துட்டு ரெகுலரா பண்ணிட்டே இருக்காங்க. அது யாரோட தெரியுமில்ல, அப்பாஸ் அராக்சி, அதுக்கப்புறம் பெசஸ்கியான், 2 பேர்ட்டையும் இங்கே வந்து 2 பேரும் கொஞ்சம் நிதானமான ஆட்கள். என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன நீ தொட ஒன்றத்தை நான் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு இருக்காங்க. யுஏஇ என்ன பண்ணுறான், எனக்கு வந்து அமெரிக்கா தான் இஸ்ரேல் தான் ரைட் அப்படின்னு அந்த மாதிரி. இப்போ யுஏஇயை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யுஏஇ இவ்வளோ போட்டி போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க. ஓகே, இப்போ இந்த போர் ஒரு முடிஞ்சுன்னு வைங்களேன், முடிஞ்ச பிறகு யுஏஇயை அடிக்கிறான்னு வைங்க ஈரான், அமெரிக்கா வரவே மாட்டானே, வரமாட்டாங்க. அமெரிக்கா வந்துதான் பட்டுக்கிட்டானே, அது அவனுக்கு தெரியல. ஒரு நிமிஷம் வரவே மாட்டாங்க, இந்த ஏரியா வரமாட்டாங்க. அமெரிக்கா என்ன சொல்ல தெரியுமா? ஆயுதங்களை வேணா தரம்பா, ஆனா நான் நேரடியா வந்தா கேவலப்பட்டு போச்சுல. இப்ப அமெரிக்காவுக்கு இப்ப என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா சார்? ஒரு செய்தியாளனா ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப நான் அதுல எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம் தெரியுமா, ஜூசி, அது என்ன தெரியுமா? அமெரிக்கா எப்படியாவது வெளியே போயிடணும், வெளியே போயிட்டா அடி வாங்கிட்டோம். சும்மா வெளியே போனாலும் பிரச்சனை, சும்மா ஆனா அடிச்சுட்டு வெளியே போயிட்டேன், சமாதானப்படுத்திட்டேன். அவன் வந்து சரி ஓகே நான் சமாதானத்துக்கு வந்துட்டப்பா அப்படின்னு அவன் இறங்கிடணும். ஆமா, இப்ப அமெரிக்கா என்ன செய்யறான், என்னத்தையாவது சொல்லி. இதுக்கு தான் பாகிஸ்தான் கூட வந்து ட்ரை பண்ணா ஒன்னும் நடக்கல. இப்ப கத்தரை கூட விட்டான் நேத்து முந்தா நேத்து. ஜேடி வேன்ஸ் இன்வைட்டட் ஸ்பெஷல் போர்ட்ல போனார் அப்துல் ரஹ்மான் அல் தானி. ஆமா, இப்ப கத்தர் இப்ப அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இங்க பாடுறா, ஹெர்மூஸோட நிக்காது, இந்த கீழே அண்டர் கிரவுண்ட்ல 7 கேபிள், அதுக்கு நான் தான் ராஜா. அதுக்கு நீ வருஷம் எனக்கு வந்து கப்பங்கட்டு. நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா? 1000 லட்சம் கோடி ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் அங்க அந்த இது வழியே ஒரு நாளைக்கு. ஓகே, 10 ட்ரில்லியன். அப்ப எனக்கு என்ன 1 மில்லியன் கொடுத்தானா டெய்லி? டெய்லி 1 மில்லியன் கொடு, 1 மில்லியன் கொடு. அவன் என்ன கேட்கறான், நாட்டிக்கல் மைல்ல 24 சர்வதேச லா என்ன தெரியுமா? இப்ப நம்ம ஊர்ல மெட்ராஸ் பீச் இருக்கு, நம்ம மெட்ராஸ்ல இருந்து பேசுறோம்னா நாட்டிக்கல் மைல் உங்களுக்கு கிலோமீட்டர் கணக்கு வராது, கடலுக்குள்ள 12 நாட்டிக்கல் மைல். 12 நாட்டிக்கல் மைல். அந்த அடிப்படையில் 24 எது கடலோரத்துல இருந்து உள்ள அது நாட்டிக்கல் மைலா என்ன கணக்கு? அது என்ன கணக்குன்னா, நமக்கு பீச் ஓரம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து 12 நாட்டிக்கல் மைல், அப்படி இல்லைன்னா 18 கிலோமீட்டர்.
18 கிலோமீட்டர். ஆனா 20 கிலோமீட்டர் வச்சுக்கலேன். ஆனா 24 சொல்றாங்க. இல்ல 24 இல்ல, அது 12 நாட்டிகள் மேல் தான் வந்து அந்த நாட்டோட சேர்ந்தது. அதனால தான் சைனாவோ வேற வேற நாடுகளோ இல்ல ஈவன் வந்து அந்த யுஏஇ அல்லது ஈரான் என்ன பண்றாங்க, அங்க ஒரு சின்ன தீவு இருக்குன்னு வச்சுக்கலேன், அது எனக்கு தான் சொந்தம். ஏன் தெரியுமா? தீவு சிறுசா இருக்கலாம், தீவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த 12 நாட்டிகள் மேல் இருக்குல்ல, அது பூரா அந்த தீவுக்கு சொந்தம். சரி, இப்போ அந்த குறிப்பிட்ட நாட்டிக்கல் மைல் இருக்கு வரணுங்களா, அதுக்கும் முந்தைய லெவல்ல தான் ஹெர்மூஸ் இருக்கான். ஆமா, அப்ப ஹெர்மூஸ் எனக்குள்ள என்னுடைய சாவரின் தானே. கண்டிப்பா. என்ன அதுக்கு என்ன கணக்கு தெரியுமில்ல, 33 கிலோமீட்டர் மொத்த விட்டு, அது சரி. 15 கிலோமீட்டர் வந்து ஓமானுக்கு, 15 கிலோமீட்டர் வந்து இவங்களுக்கு. அந்த 15 கிலோமீட்டருக்குள்ள தான் 8 கிலோமீட்டர் வந்து ஈவனான பாதை வழி இருக்கு. பாதைனா வழி, கடல் வழி இருக்கு. அதுல தான் வந்து கப்பல் போகுது. அப்போ முழுக்க முழுக்க கப்பல் போறது ஈரானோட பகுதியில போகுது. இப்போ அதைத்தான் சொல்றான். இப்போ அவன் என்ன சொல்லிட்டான், நீ பேசாத, அணு ஆயுதத்தை பத்தி பேசாத, ஹெர்மூஸை பத்தி பேசாத, பேச நோ ரைட். நீ முதல்ல ஒண்ணு செய், பிளாக் கேடை ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே. அதான் இப்போ என்னன்னா, ஏதோ இல்லை அமெரிக்கா இப்போ கடைசி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமில்ல, ஈரானில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி யுஏஇல இருந்து மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வெளியேறாங்க அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கான். அதுக்கு யுஏஇயோட அதிபர் என்ன சொல்லியிருக்காரு, அது தப்பா சொல்லாதீங்க, அப்படிலாம் யாரும் போகல, எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. இனி போயிடுவாங்க, ஏன் போக மாட்டாங்கன்னு போய்கிட்டு எனக்கு டெய்லி ரிப்போர்ட் வருது. ஒரு விஷயம் சொல்றேன், உலகத்துல தரித்திரம் பிடிச்ச நாடில் ஒன்றாக மாறி போய்விட்டது. அப்படியே ஆமா, ஏன்னு கேட்டேன்னா அவன் நாட்டில் விபச்சாரம், அவன் நாட்டில் குடி, கேம்பிளிங், எந்த நாட்டில் விபச்சாரம் இல்லை, எல்லா நாட்டிலையும் இருக்கு. இல்லை நீங்க அந்த நாடு விபச்சாரம் சொன்னீங்கன்னா இது என்னுடைய சொந்த கொள்கை இல்லை, இது செய்தியாளராக நீங்க மாறலாம். அதாவது எந்த நாட்டில் விபச்சாரம் இல்லை, விபச்சாரம் இல்லை, அமெரிக்கான்னு இல்லை, எல்லா நாட்டிலையும் இருக்கு. 193 நாடுகள்னு வச்சுக்கலேன், 193 நாடுகளும் விபச்சாரம் இருக்கு சார். இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், நவீன விபச்சாரங்கள்லாம் அங்கே நடக்கல. அதை பற்றி நம்ம இன்னொரு டாபிக் பேசுவோம். சிம்பிள் சார், நம்ம இன்னும் கொஞ்சம் இருங்க. உங்களோட பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட பேசினா உங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம இப்படியே அரைச்சமாவை அரைக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அதனால விரைவில் என்ன செய்வோம், சரி இப்போ இது அரைச்சமாவில் சார் புதுசா இது. ஆனால் என்னன்னா விரைவில் அப்டேட்ஸ் என்ன செய்ய போகிறோம் மக்களுக்கு சொல்லுங்க. சென்னையில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், புதிய கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம பேசத்தான் போறோம். அந்த கார் சாவியை வந்து சுத்தி விடுறது, அதெல்லாம் பேசுவோம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார். கார் சாவியை சுத்தி நள்ளிரவு கையை விட்டு எடுத்து எவன் பொண்டாட்டி எவனோட, அதெல்லாம் இல்லை. சரி, அது வேண்டாம். ரைட், ஓகே. அதனால நம்ம என்ன செய்வோம், இந்த வெளிநாட்டு செய்தி வந்து வெளிநாட்டோட வச்சு, அதுல வந்து தரித்திரம் பிடிச்ச நாடு இல்லை. உண்மையிலேயே நான் ஒரு பக்கம் என்ன சொல்ல தெரியுமா, நீங்க அந்த நாட்டில் ரொம்ப பாசமான ஆளாச்சு. பாசம் இல்லை எனக்கு, என்ன எல்லா நாடும் எனக்கு சமம். அங்க வந்து வெறும் எம்டியா, வெறும் பாலைவனமா இருந்த இடத்த சோலையா இவ்வளவு ஆக்கினாங்க சார். அது ரொம்ப புகழ் சார், ரொம்ப மதிப்புக்குரிய விஷயம். அதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க வெறும் பாலைவனத்தை. அப்படி பார்த்தா அந்த மாதிரி ஒரு பாலைவனத்தை ஏன் வந்து உமலுக்கு ஆக்க முடியல, ஏன் ராசல்கைம் ஆக்க முடியல, ஷார்ஜா ஆக்க முடியல, ஏன் சவுதி அரேபியா இது வரைக்கும் ஆக்க முடியல, ஏன் ஜோர்டான் ஆக்க முடியல? துபாயை மட்டும் சொல்றீங்களோ? நான் துபாய் சொல்றேன். துபாய் வந்து ஏன், அபுதாபி வந்து ஆயில் வந்துச்சு, ஆயில் இல்ல ஒண்ணு இல்ல. ஆனா அபுதாபி இப்படி கிடையாதோ, அது நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா இருக்கு. ஐலாண்டுகள் வெளிநாடுகள் தெரியாது, எனக்கு தெரியும், நான் உள்ள பார்த்துருக்கேன், தெரியும். என்னன்னா அவங்க வந்து வெளியில வந்து பணத்தை உள்ள முதலீடு பண்ணாலுமே சொந்த நாட்டையும் நிறைய டெவலப் பண்ணாங்க. அந்த வகையில துபாய் வந்து வெறும் எம்டி, ஒண்ணுமே வளராது, தண்ணி இல்ல, ஒண்ணு இல்ல. அதை இப்படி சோளம் மாதிரி ஒரு சொர்க்கம் மாதிரி ஆக்குனாங்கல்ல, அதை எப்படி நீங்க குறை சொல்லுவீங்க? குறையே சொல்லல சார். துபாயை குறை சொன்னா எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்காது. ஆமா, அதாவது அதே மாதிரி ட்ரம்புக்கு பார்த்துட்டு சொல்லிருக்காரு, ஈரான் திட்டம் எனக்கு பிடிக்காது. ட்ரம்ப் உங்களுக்கு துபாய் இப்ப ஏதாவது சொல்லியிருக்காரு இங்கிலீஷ்ல, நான் அப்படி தமிழ்ல சொல்றேன், மொழியாக்கம் பண்ணி சொல்றேன். இவர்கள் நிராகரிச்சு எனக்கு பிடிக்காது. அப்புறம் நிராகரிச்சது பிடிக்காம உனக்கு பிடிக்கிறது அவனுக்கு பிடிக்கும், உனக்கு எதெல்லாம் பிடிக்காது அவனுக்கு அதுதான் அவனுக்கு பிடிக்கும். ஈரானுக்கு கரெக்ட், ஈரானுக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிச்சதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். இன்னொன்று கடைசியா வந்து விஷயம் தெரியுமில்ல, ரைட், அமெரிக்காக்காரனுக்கு ட்ரம்ப் பிடிக்கல. ரைட், ஆமா, அது உண்மைதான். நம்ம நாளை அடுத்தடுத்து பேசுவோம். நன்றி, நன்றி நேயர்களை. மீண்டும் அடுத்த செய்தியில தோழர் கசாலியோடு பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.